என்னடா எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு தொடச்சிட்டு இருக்கீங்க? ஐயா அது தினமும் கிளம்புற அவசரத்தில் அப்படியே தட்டி விட்டு ஓட்டிக்கு இருக்குமா அதான் கொலைக்கத்தை விட்டுறேன் படா பீடு என்ன வேலை செஞ்சாலும் திட்டுறீங்க? அதான் இன்னைக்கு எல்லாத்தையும் வெளியே தூத்து தொடச்சிருக்கோம். டே முனியசா, இந்த காலில் முன்னா வேகமாக போகாம அது ஆக்சில், நடுவாக்கில் இருந்து பிரேக்கு. இந்த காலில் முன்னா என்ன இலவோட அது பேரே வர மாட்டேங்குது. கிளச்சு அதே தான்டா. அடுத்த தடவை சரியா சொல்கிறேன் பார். என்னங்க நான் வந்துட்டேன். என்ன பண்ணிட்டு போய் சாப்பிடலாம். நீங்கள் போங்க வந்துட்டோம். சரி வா. என்ன வர சொல்லிட்டு இங்கே வந்து நிற்கிற? நீ கையை காலை கழுவிட்டு வா. சரி முருகேசா, நீயும் போய் கையை காலை கழுவிட்டு வாடா. இல்லைம்மா பீடு வந்துட்டோமா. எப்படிடா வண்டி ஓட்டுறாரு? யாரு? நம்ம ஐயாவா? கல்யாண நாளுக்குள்ள ஓட்டிடுவேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாரு. ஓட்டிடுவாரா? அவர் ஓட்டி நீங்கள் உட்காந்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த ஜனத்தில் நடக்காது. அவர் தான் ஏதோ புரியாமல் பண்ணிட்டு இருக்காருன்னு நீங்கள் வேற வந்துட்டு. ஐயோ, என்னத்தையும் ஒன்று ஓட்டிடுவாருன்னு அப்படி இப்படின்னு நினச்சேன். டேய், என்னத்தையாவது பண்ணி ஓட்ட வைக்க முடியாதா? மா நான் என்ன வேணுக்குனேவா பண்ணுறேன், நம்ம ஐயாவுக்கு வரலம்மா. ஓ முருகேசா, நான் சொல்றேன்னு சங்கடப்படாத. அன்னைக்கு மட்டும் அவரை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நீ பக்கத்துல உட்காந்துக்கோ. அந்த இதுல இது ஸ்டேரிங் அத கையில சும்மா அவரை பிடிக்க வச்சுட்டு நீயே ஓட்டு. ஆனா அவர் தான் ஓட்டுறாருன்னு அவர் நம்ப வச்சுட்டு ஐயா நீங்க சூப்பரியா அப்படி இப்படின்னு சொன்ன வச்சுக்கோயேன், அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். தாண்டா முருகேசா, சின்ன புள்ள மாதிரி ஆசைப்படுறாரா? ஏதாச்சும் பண்ணி அவர் ஓட்ட வேடா. சரி நீ சாப்பிடுவா. எப்பயும் லொடலோடன்னு பேசுவ, இன்னைக்கு என்ன அமைதியா இருக்க? யாரு? நான் லோடோட பேசுனா? ஆமா, பேசினா பதிலா சொல்லுவல்ல. சரி சொல்லு. இதுக்கு நீ பேசாமே இருந்திருக்கலாம். ஏய், உனக்கு என்னடி வேணும்? ஒன்றும் வேணாம். உன்ன என்னமோ கேட்க வந்த, ஒழுங்கா சொல்லிடு. நான் என்ன கேட்க வந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் எதுவும் கேட்க வரல. கேட்க வரல? கேட்க வரல. சரி விடு. சரி 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 சரி, இவ்வளோ தூரம் கேட்குறதுனால நான் சொல்கிறேன். இல்லை, சொல்லுடி. நாளைக்கு எனக்கு லீவு. நான் எப்பயும் போல் வேலைக்கு போகிற மாதிரி கிளம்பி வந்துடுறேன். என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போறியா? எனக்கும் கூட இந்த வண்டியில் ரொம்ப தூரம் போகணுன்னு ஆசை. கூப்பிட்டு போறியா? இதுதான் ஆள் ஒரு மாதிரி டைப்பாக இருந்தியா? எத்தனை மணிக்கு வரணும்? பேசி பேசி ராசியானதே. ஏண்டா தம்பி, அன்னைக்கு வந்து படத்துல உனக்கு மன வருத்தம் இல்லையடா? டேய், ஐயா கிட்ட எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல, நாளைக்கு காலைல வெள்ளனை வண்டி ஒன்று கேட்டிருக்கேன். உன்னை கேட்டால் நீயும் அதே சொல்லுண்ணே. நீ உன்னை மேலே வந்து படுத்துக்கிறியா? வேணாமா? விடு விடு, பாசக்கார பையடா. வற்புறுத்தினாலும் கேட்க மாட்டேன் நீ. நாளைக்கு மலர் வேலைக்கு லீவை போட்டு வரேன் இருக்கு. நாங்கள் 2 பேரும் எங்காச்சும் வெளியே போகலாம்னு இருக்கோம். எங்கடா போயிட்டு போகிறது? எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒரு நாய் பார்த்து தொலைஞ்சிருது. ஆனால் ஒன்றுடா, இன்னைக்கு அவளை பார்த்து பேசும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுல்ல. இந்த மாதிரி யாராச்சும் சொல்லி கேட்டாதான் உண்டு. இந்நேரத்தில் இவரே கடை வராரு. முடிச்சது பார்த்தா மட்டும் தான் தூடா. அப்பா முருகேசா, டேய் ஐயா லைட் எரியுதா? அதான் இங்கேயே தங்கிட்டியோன்னு பார்க்க வந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். தூங்கிட்டியாடா? அது ஒன்றும் இல்லைடா, 2 வாரத்தில் கல்யாண நாள் வருது. அதுக்குள்ளே என்ன எப்படியாவது வண்டி ஓட்ட வச்சிடுறா. இல்லைன்னா பாவம் ரொம்ப ஏங்கிடுவா. வாயை விட்டு கேட்டுவிட்டால. அவளுக்கு இந்த காரில் இந்த ஸ்டியரிங் இருக்குலாம் ஒன்றும் தெரியாதுடா. நான் வண்டி ஓட்டலைன்னா பரவாயில்ல, நீ ஓட்டு. நான் அப்படியே உன் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த ஸ்டியரிங்கை பிடிச்சி இப்படி இப்படி திருவினேன்னு வச்சுக்கோயேன். அவளுக்கு என்ன தான் புருஷனே வண்டி ஓட்டினா நம்பிடுவா. நீயும் அப்படியே ஐயா எப்படி சூப்பராக வண்டி ஓட்டுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லு. அப்படியே கோயில் போயிட்டு வந்துடலாம். அவ ஆசையும் தீந்துடும்.
சின்ன பிள்ளை மாதிரி ஆசைப்பட்டாடா. நல்லா தெரிஞ்சு போச்சு கல்யாண நாளைக்கு முன்னாடி வண்டி ஓட்ட முடியாதுன்ட்டு. நீ கற்றுக் கொடுத்திய அது ஏபிசி அதே ஒன்றும் மண்டையில் ஏறல. அப்புறம் எங்கிட்டு கொஞ்சம் பார்த்துக்கடா. சரி நீ படு. காலைல வர வெளில போகணும்னு சொன்னில்ல, படு படு. பிரேக்கு க்ளட்ச் இப்போ சரியா ஞாபகம் வருது.